இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஹனி பில்டர்ஸ் திருச்சி. வீடு கட்டுவதற்கு தேவையான சுவாரஸ்யமான தகவல்களை பெற ஹனி பில்டர்ஸ் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் பூமரங்க திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான எடுத்துக்க அப்போ தான் ஜாக்கி சினிமா செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பூமரங் லைஃப் இஸ் அ பூமரங் அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன். என்னென்னா, ஒரு முகம் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒரு இளைஞனின் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன். இதுக்கப்புறம் கதை சார் அப்படின்னு நீங்கள் படம் பார்த்துக்காங்க, ரைட்? ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த கதை வந்து ஆரம்பிச்சிடும். அதுக்காக நான் அதை சொன்னேன். ஆதர்வா அவர் வந்து ரொம்ப சிறப்பாக அவருடைய பார்ட்டை பண்ணியிருக்காரு. சில விஷயங்கள்லாம் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக ஒரு முகமாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டவங்க வந்து டக்குன்னு வந்து பல்லு விளையிட்டு கண்ணாடி பார்த்து ஒரு ஜெர்க் ஆகிறது, வீட்டுக்கு வரும்பொழுது நாய் குறைக்கிறது, ஏன்னா புது மூஞ்சி அப்படின்றப்ப. ஸோ இதெல்லாம் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பட் இதையே வந்து அவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய அபிப்பிராயம். எல்லாத்த விட செகண்ட் ஹாஃபில் பொலிட்டிக்கல் சட்டையரை வந்து ஆர்ஜே பாலாஜி பேசுகிற அந்த விதம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. தியேட்டரில் செம கிளாப்ஸு. மிக முக்கியமாக அந்த நீட் எக்ஸாமுக்காக ஒருத்தன் சட்டையே இல்லாமல் படிச்சுன்னு போகிறது, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்துஜா அவங்களுடைய பார்ட்டை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஏகா ஒரு கேரக்டர் நம்ம வச்சுருக்கோமே, அதுக்கு ஏதாவது ஒரு சீன் வைக்கணுமே அப்படின்றதுக்காக தவிச்சிருக்கிறது வந்து இந்த திரைப்படத்தில் தெரியுது. அவங்களுக்கு இன்னும் வெயிட்டான ரோல் கொடுத்துருக்கலாம். இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பலமாக நான் கருதுறது வந்து ஆர்ஜே பாலாஜி அண்ட் சதீஷ் தான். செகண்ட் ஹாஃபில் வந்து ஆர்ஜே பாலாஜி பேசினாலும் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சதீஷ் வந்து அவருடைய பங்குக்கு வந்து பேசுகிறாரு. பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு நதிகள் நினைப்பு மூலமாக சில பல விஷயங்கள் செய்ய அதையே தமிழ் சூழலுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து பேசியிருக்காங்க. பட் தமிழ் சூழலில் அதற்கான நில அமைப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. வாட்ஸ்அப் ஃபார்வர்டை வச்சுக்கிட்டு மட்டுமே நம்ம நிறைய விஷயங்களை வந்து இதெல்லாம் உண்மை அப்படின்னு பேச முடியாது. ஆனால் அரசியல் நிகழ்கால அரசியலில் என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்றது வந்து ஆர்ஜே பாலாஜி பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்தில் வெள்ளைக்காரனுக்கு வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா, இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் வெள்ளைக்காரனுக்கு வேலை செய்கிறதுனால தான் இங்கே நிறைய குற்றங்கள் வந்து குறைஞ்சிருக்கு. இல்லைனா ஒரு காலத்தில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் எல்லா இடத்துலையும் போர்டு இருந்தது. இன்றைக்கி அப்படி ஒரு போர்டே கிடையாது. நீ வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இங்கே நிறையா இருக்குது. அவனும் எல்லா படத்துலையும் வெள்ளைக்காரனுக்கு வேலை செய்கிறோம், வெள்ளைக்காரனுக்கு சொம்பு தூக்குறோம் அப்படின்னு பேசுறது வந்து ஏற்புடையதில்லை. அது வந்து புரிதலற்றவர்கள் வந்து வாட்ஸ்அப் சும்மா வச்சுக்கிட்டு பேசுகிறவங்க தான் அது மாதிரி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனாலும் விவசாயத்தை பற்ற நிறைய விஷயங்களை வந்து இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் பலமாக எடுத்துரைக்கின்றது என்பது வந்து மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்துடைய மைனஸ் நான் சொல்கிறத விட இந்த படத்தில் நடித்த சதீஷே சொல்லுவார். ஒரு ஹெல்மெட்டை வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து 1000 வாட்டி இப்போ வந்து போட்டு பார்க்குறப்ப, ஒரு மூஞ்சி தூக்கி மாட்டுறப்ப எத்தனை வாட்டி நீ யோசிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி, அந்த முகம் மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலியாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், இது யாருடைய முகன்றது வந்து யோசிக்கவே மாட்டாங்களா? அதை பற்றின எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டாங்களா? ஸோ அதே மாதிரி சுகாசினி மணிரத்னம் வந்து ஒரு கையெழுத்து போட்டாங்கிறதுக்காக மாற்றிடுவாங்களா? அது ஒன்று. அதன் பிறகு வந்து இந்த சக்தி கேரக்டருடைய அப்பா வந்து ஒரு கிராம தலைவர். அவர் வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையா, பையனை பற்றின எந்த கேள்வியுமே கேட்கலையா அப்படின்ற கேள்விகள் ஏகப்பட்டது இருந்தாலும், செகண்ட் ஹாஃபில் இந்த அரசியல் சட்டையர் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக தூணாக தாங்கி நிற்கிது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தலை அப்படின்றது தான் நிஜம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் மட்டுமே வந்து ஒரு படம் வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது இல்லையா? கிருஷ்ணகுமாரோடைய ஒளிப்பதிவு, மிக முக்கியமாக அந்த பாடல் காட்சி, மேகன் அண்ட் அதர்வா பாடல் காட்சி வந்து ரொம்ப சிறப்பாக படமாக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் ரதன். அவர் வந்து அர்ஜுன் ரெட்டி பாட்டு உங்களுக்கு தெரியும். இதில் போபோ சசி அப்படின்ற ஒருத்தர் பாட்டு பாடியிருக்காரு. ஃபஸ்ட்டு சாங், டைட்டில் சாங்கு அப்படியே ரஹ்மானோட டிட்டோ மாதிரி இருக்குங்க அந்த வாய்ஸு. ஹிப்ஹாப் தமிழாவுடைய தனி ஒருவனில் கூட வந்து அதே மாதிரி ஒரு வாய்ஸ் ஒன்று வரும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தோழா, அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ரஹ்மான் வாய்ஸ் மாதிரி இருக்கும். அதுதான் இவர் பாடுற தெரியல. பட் போபோ சசி இந்த பாட்டு பாடுறப்ப ரஹ்மான் வந்து பாடுற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம அதை வந்து பாராட்டியே ஆகணும். இந்த திரைப்படத்தை ஆர் கண்ணன் இயக்கியிருக்கின்றார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாருன்னா, அதேமாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தாருன்னா இந்த படம் வந்து ஒரு இன்னும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக மாறி இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2.5. இந்த திரைப்படம் வந்து டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய பரிந்துரை. வேற என்ன, இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.